ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நைட் ரைடு தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து மசனகுடியிலேருந்து ரூம் எடுத்து தங்கியிருப்போம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டல்பேட்டு போயிட்டுருக்கோங்க. வந்து மசனகுடியிலேருந்து பந்திப்பூர் போய் குண்டல்பேட்டுங்க. குண்டல்பேட்டில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வீட்டுக்கு வந்து நம்ம டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். சரி நம்ம சொல்லி நம்ம உடனே டக்குன்னு கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:40 ஆகுதுங்க. நம்ம சீக்கிரமாக புறப்பட்டா தான் நம்ம குண்டல்பேட்டு போக முடியும். இல்லைனா நம்ம திருப்பி செக் போஸ்ட்டில் வந்து மசனகுடிக்கு வந்து என்ட்ரு ஆக முடியாது. நம்ம ட்ராவல் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா லீகல் டைமில் தான் ட்ராவல் பண்ணுறோம். இதுக்கு வேண்டியே நம்ம லேட் நைட்லலாம் போய் அனிமல்ஸ் வந்து தொந்தரவு பண்ண கிடையாது. இப்போ ஏதாச்சும் நமக்கு அனிமல் சைட் ஆச்சுனாலுமே ரோட் ஃபேஸிங்கில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பார்ப்போம். இப்போ நம்ம போகிற வழியில் ஏதாச்சும் அனிமல் சைட் ஆச்சுன்னா நம்ம பார்ப்போங்க. இன்றைக்கி நம்ம பகலில் ட்ராவல் பண்ணும்போதே அனிமல்ஸ் வந்து நிறையா சைட் ஆச்சுங்க. அப்போ நைட்லேயும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் சேஃபாக தான் போய்க்கணும். ஏன்னா எந்த இடத்துல யானை நிற்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா 2 யானைங்க. நம்ம வந்து லைட்டாக டிம் பண்ணிட்டோங்க. இது வந்து இப்போ கிராஸ் ஆகிட்டு இருந்துச்சு. சரி நம்ம ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். நம்ம வண்டியுமே நம்ம ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இன்றைக்கி வழக்கத்தை விட கிராசிங் வந்து அதிகமாக இருந்துச்சுங்க. காட்டெருமை மான்லாம் வந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு கிராஸ் ஆச்சுங்க. அதனால் நம்ம மெதுவாக தான் நம்ம போயிட்டுருந்தோம். நம்ம போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து நல்ல டிராஃபிக்குங்க. ஏதோ பெரிய ஐட்டம் சிக்கிருச்சுன்னு புலி ஏதோ சிக்கிருக்குன்னு பார்த்தா யானை தாங்க. நம்மளால் முன்னாடி போகவே முடியல. எல்லாம் ஜீப்ஸ்காரங்களாம் குறுக்க போட்டு நின்ட்டாங்க அந்த யானையை பார்க்குறதுக்கு. 5 யானைங்கண்ணா. நம்ம தெப்பக்காட்டிலேருந்து மைசூர் ஹைவே போயிட்டுருக்கோங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியலைங்க, வழக்கத்தை விட யானைகள் வந்து அதிகமாக இருக்குது. நான் நிறைய டைம் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. ஆனால் யானைகள் வந்து குறைஞ்சபட்சமாக தான் நான் பார்த்துருக்கேன். நம்ம எதிர்பார்த்து போனால் எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை விஷயமாக போகும்போதுனா நிறையா சைட் ஆகுது. நம்ம பந்திப்பூ செக் போஸ்ட்லேருந்து என்ட்ரு ஆகிட்டோங்க. நம்ம அந்த முதுமலை ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு யானைகள் எதுவும் இல்லை. நம்ம வண்டியில் டயர் பேரிங் வந்து போயிருச்சு போல். அது வேறு சவுண்ட் வேறு வந்துகிட்ருக்கு. அது வேறு கொண்டு போய் மெக்கானிக்கல்கிட்ட விட்டு நம்ம பார்க்கணும். வெல்கம் டு தி கர்நாடகா ஸ்டேட். இந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டால் நமக்கு பந்திப்பூர் வந்து ஆரம்பிச்சிருங்க. நம்ம பந்திப்பூ செக் போஸ்ட்லேயும் வந்து சொல்லிட்டாங்க யானைகள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி. அப்புறமேட்டு இன்னொரு தகவல்னு சொன்னாங்க, ரோட்டோரத்தில் ஒரு யானை இருக்குது, போகிற வர வண்டியெலாம் வந்து சார்ஜ் பண்ணுது, அந்த ஒரு யானைக்கிட்ட பொறுத்தும் பார்த்துப்போங்கன்னு சொன்னாங்க. பெரும்பாலும் நமக்கு முதுமலையில் வந்து அவ்வளோக்கு யானை எதுவும் இருக்கிறது இல்லைங்க. எல்லாம் பந்திப்பூர் ரோட்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. நம்ம போகிற வழியில் மழை வேறு ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க. இப்போ நம்ம குண்டல்பேட்டு போயிட்டு திருப்பி நம்ம அந்த செக் போஸ்ட் டைமுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியுமான்னு தெரில, பார்ப்போம். நம்ம போயிட்டுருக்கும் போதே ரோட்டு ஓரத்தில் ஒரு யானை நின்று இருந்துச்சுங்க. நம்ம இந்த யானையை பார்த்துட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்து பார்த்து போங்க, முன்னாடி ஒரு யானை சார்ஜ் பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு ஏற்கனவே செக் போஸ்ட்டில் சொன்ன மாதிரி அந்த யானை வந்து போகிற வர வண்டியெலாம் சார்ஜ் பண்ணிருந்துச்சு. அதனால தான் அந்த காருக்காரர் போய் முன்னாடி நிறுத்திக்கிட்டாரு. இந்த கார்காரன் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு முன்னாடி போனாருங்க. ஒரு தும்பிக்கை மட்டும் கார் மேலே பட்டுருச்சு. சரி நாமளும் போகிறதுக்கு பயந்துக்கிட்டோம். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அந்த யானை என்னதான் பண்ணுதுன்னு சொல்லி.
நம்ம வண்டி வந்து முன்னாடியே நிறுத்திட்டா எதுவும் தொந்தரவு பண்ணுறது இல்லைங்க. நம்ம கரெக்டாக வண்டியை கொஞ்சம் ஜர்க் கொடுத்தா கூட ரோட்டுக்கு வந்துடுது. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி, அப்புறமேட்டு அதுவும் நம்ம எதுவும் சார்ஜ் பண்ண வரலைங்க. அதனால் நம்ம கிளம்பிட்டோம். இந்த ரோட்டில் தாங்க நம்ம பந்திப்பூரோட ஃபாரஸ்ட் லாட்ஜெல்லாம் இருக்குது. அந்த ஹரிணி கோகிலாஸ்தியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஃபுல்லாகவுமே இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம சவுத் இந்தியாவில் அதிக லெப்பர்ட்ஸ் சைட் ஆகுறதுமே இந்த இடத்துல தாங்க. வழக்கத்தை விட நீங்கள் முதுமலை நாகூரில் விட இங்கே வந்து லெப்பர்ட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக சைட் பண்ணலாங்க இந்த ரோட்டில். நம்ம நண்பர் வந்து நைட்டில் இந்த ரோட்டில் வரும்போதே லெப்பர்ட்லாம் வந்து பார்த்துருக்காரு. ரொம்ப நாளாக இந்த இடத்துல வந்து தங்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசைங்க. அதுக்கு உண்டான ஸ்டெப்பும் நம்ம எடுத்தோம். ஆனால் டிக்கெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க. ஏன்னா ப்ரீ புக்கிங்லேயே போயிடுதுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு அந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இங்கே விலாக் எடுத்து போடவும் இந்த இடம் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ வந்து டிக்கெட்ஸ் வந்து அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறது இல்லைங்க அந்த ரோட்டில். நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கும் போதே ஒரு இடத்துல லைட்டுங்க, எல்லாம் லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நாமளும் என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்க்கும்போது ஒரு டஸ்கருங்க, பெரிய சைஸு. இந்த யானை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டேஜ் பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ தான் துரத்தி விட்ருப்பாங்க போல். நமக்கு முன்னாடியே ஒரு ஜீப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நிறுத்திட்டாங்க லைட்டை போட்டு. இப்போ அவங்க போட்ட லைட்லாம் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க குண்டல்பேட்டு போகிறதுக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 இருக்கும் போல். நம்ம அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போயிட்டு ரிட்டன் வந்து இதே வழியாக தான் வந்தாகணும். நம்ம வண்டி டயர்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த பேரிங் சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. சரி, நம்ம அதனாலேயே மெதுவாக போகலான்னு சொல்லி போயிட்டோங்க. நம்ம இரவு உணவு நம்ம நண்பர் வீட்டில் போய் நம்ம அவசரமாக சாப்பிட்டு வந்தாச்சு. நம்ம வரத்துக்கு தகுந்த மாதிரியே ஒரு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தாருங்க. கரெக்டாக பந்திப்பூர் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு பேக்கரி இருந்துச்சு. அங்கே போய் டீ பிரேக்கை போட்டு நம்ம திருப்பி செக் போஸ்ட்டுக்கு என்ட்ரி ஆகிட்டோங்க. கரெக்டாக நம்ம செக் போஸ்ட்டுக்கு என்ட்ரி ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:55ங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம செக் போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம வரப்போ பார்த்த யானைகள் தான் போகிறப்பையும் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம ரைட்லேயே ஒரு யானை நின்றுட்டு இருந்துச்சுங்க. நம்ம செக் போஸ்ட் என்ட்ராகும் போதே ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 யானைங்க ஒரு 100 மீட்டர் கேப் விட்டு நின்றுருந்துச்சு.
நம்ம இப்போ வந்து முதுமலையை வந்து என்ட்ரு ஆகிட்டோங்க. பந்திப்பூரில் ஒரு 4 யானையை பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே முதுமலையில் வந்து யானை எதுவுமே சிக்கலைங்க. நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் வண்டி லைட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் வந்து வீடியோவுக்கு வேண்டி எக்ஸ்போசரை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுருக்கேன், கொஞ்சம் விசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லி. மற்றபடி நம்ம கார் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். நான் எடிட்டில் போய் கொஞ்சம் எக்ஸ்போசர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக. நம்ம தெப்பக்காட்டிலேருந்து மசனகுடி ரோட்டுக்கு வந்து என்ட்ரு ஆகிட்டோங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் வந்து அதிக அளவு குப்பைகள் இருக்குங்க. பிளாஸ்டிக்கு, அந்த வாட்டர் பாட்டில்ஸுங்களாம் நிறையா போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு 4 வருஷமாகவே இந்த பிரச்சனைகள் வந்து எதுவுமே இருக்கிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு வனத்துறை வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. இப்போ ஏதாச்சும் குப்பை போட்டாலுமே அடிக்கடி பேட்ரோல் வருது, ரவுண்ட்ஸ் வராங்க, அந்த குப்பையுமே உடனே எடுத்துடுறாங்க. நம்ம வனத்தை வந்து காப்பாற்றுறதுல தமிழ்நாடு வனத்துறை வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. அவர்களால் தான் நம்ம யானைகள் எண்ணிக்கையாகட்டும், புலிகள் எண்ணிக்கையாகட்டும் இப்போ இந்த சவுத் இந்தியாவில் அவ்வளோக்கு டெவலப் ஆகிருக்கு. எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு எலிஃபண்ட் ஃபேமிலி வந்து ரோடை வந்து பிளாக் பண்ணிருச்சுங்க. நமக்குமே கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு பயமாக தாங்க இருந்துச்சு. ஏதோ சார்ஜ் பண்ண வந்துருமோன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணது கொஞ்சம் கரெக்டாக போச்சு. ஏன்னா சைட்லேருந்து ஒரு யானை வந்து திருப்பியும் கிராஸ் ஆச்சுங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் நம்ம ஃபுல்லாக மாட்டியிருப்போம். நம்ம நண்பருக்குமே தெரிஞ்சிருக்குங்க இந்த யானையை வந்து சாலையை கடக்க போகுதுன்னு சொல்லி. அதனால தான் கொஞ்சம் நம்ம முன்னாடியே நிறுத்திக்கிட்டோம். அந்த யானைக்கு வழி விடவுமே அது கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. இல்லைனா கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். கரெக்டாக நம்ம போயிட்டு இருக்கும்போதே இன்னொரு யானை கூட்டங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் நின்றுருந்துச்சுங்க. சரி நாமளும் அதிக யானையை பார்த்துட்டோம், சரி எதுக்கு வெயிட் பண்ணிட்டுன்னு சொல்லி வண்டி முன்னாடி வரும்போது அங்கே அந்த சைடில் ஒரு யானை கூட்டங்க. அங்கே ஒரு 3 யானைங்க ரோட்டு ஓரத்துலேயே நின்றுருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் முன்னாடியே எச்சரிக்கையாக வண்டியை போட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சிச்சு. நம்ம இப்போ ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அங்கே நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஊருக்கு போகிற மாதிரி தாங்க பிளானு. நம்ம சேனல் ஆரம்பிச்சுமே கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஆடியன்ஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம சேனல் வந்து ரொம்ப க்ரோ ஆகிருக்குங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பந்திப்பூரில் அந்த ஃபாரஸ்ட் லாட்ஜில் போய் தங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிடுவார். என்கிட்ட சொல்லுங்கள், நானே உங்களுக்கு முன்னாடியே புக் பண்ணி தரேன்னு சொன்னார். நம்ம அடுத்த வீடியோ வேணால் அப்படி போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போங்க. போயிட்டு வரேன் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.